வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலக வேணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி ஓ முருகான்னு 3 முறை மனதார பார்த்தீங்கன்னா உச்சரித்து வந்தாலே நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிலைவாசலை உப்பை இப்படி வச்சா நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்குங்க. பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் தொல்லையிலிருந்து பார்த்திங்கன்னா விடுபட முடியல. எப்படி தான் இந்த கடன் கஷ்டத்திலிருந்து விடுபடலாம்? நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும்னா உங்கள் வீட்டு பூஜையில் விளக்கு அதுவும் கல் உப்பு வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வீட்டு பூஜையே எந்த முறையில் பராமரித்தா வீட்டில் செல்வம் நிலைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உப்பை வச்சு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நிச்சயம் தோற்காது. காரணம், உப்பு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு பொருளுங்க. உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் சுமை இருந்தாலும் இல்லை, மற்ற ஏதாவது சுப காரியத்தில் உங்களுக்கு தடை இருந்தாலும் சரிங்க, நாம் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் எதுவாக இருந்தாலும் ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டத்திற்கான ஒரு நல்ல தீர்வு உண்டாகும். சில பேர் வேலை இல்லாமல் திண்டாடி வருவங்க. சில பேர் வேலை இருந்தோம், தொழில் இருந்தோம், அதில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரக்கூடிய நபர்களும் இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை தரப்போகுது. இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலையை செய்வது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை முடிந்தால் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதும். பரிகாரத்திற்கான பலனும் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக கிடைக்குங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே பலன் உண்டு. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் சிவப்பு நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணி கல்லுப்பு தேவைங்க. உங்களுடைய வீட்டில் செப்பு நாணயம் இருந்தால் அதை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். செப்பு நாணயம் இல்லாத என்பவங்க பட்சத்தில் 1 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. காரணம், இந்த நாணயங்களை இரும்பு கலப்படம் இருந்தால் பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கான முழு பலன் கிடைப்பதற்கு சிரமம் இருக்கும். பூஜையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சிவப்பு சதுர நிற துணியை ஒரு சிவப்பு நிற சதுர தாம்பழ தட்டில் வச்சுட்டு 3 முறை உங்கள் கையால் உப்பை எடுத்து அந்த துணியில் வைங்க. 3 முறை கையில் உப்பு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை மனதார குலதெய்வத்திடம் மகாலட்சுமி தேவியிடம் வச்சுட்டு அதன் பின்பு அந்த உப்பை எடுத்து சிகப்பு துணியில் மேலே வச்சுடுங்க. கை நிறைய உப்பே அள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து உள்ளங்கையில் வச்சு வேண்டி சிவப்பு துணியில் வச்சாலே கூட போதும். இதே போல் 3 முறை மொத்தமாக 3 ஸ்பூன் உப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்தினால் கூட போதும். குறிப்பாக இந்த நேரம் கையில் உப்பை வச்சுக்கிண்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது உங்களுடைய மனதில் ஒரு துளி அளவு கூட சஞ்சல் இருக்கக்கூடாதுங்க. மனதில் ஒரு நிலையாக வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் மட்டும் நினச்சிக்கோங்க. பிறகு இந்த முடிச்சை அப்படியே சிவப்பு நூலில் முடிச்சாக கட்டி நிலைவாசல் படியில் தொங்க விடுங்க. தினமும் நீங்கள் ஊதுபத்தி காண்பிக்கும் போது நிலைவாசல் படியில் கட்டி இருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கும் ஊதுபத்தியை காண்பித்து வந்தாலே போதும். உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். கடன் பிரச்சனையாக காசு பணத்திற்காக மட்டும்தான் இந்த பரிகாரம் கிடையாது. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாங்க. நிலைவாசலை கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த முடிச்சை எப்போது கலட்ட வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு 1 முறை கலட்டி உள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் தண்ணீரில் கரைத்திடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் மீண்டும் இந்த முடிச்சை நீங்கள் கட்ட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் இதே வேண்டுதல் நினச்சி உப்பை சிவப்பு துணியில் மேலே சொன்ன மாதிரி இதே முறையில் நிலைவாசலை கட்டி தொங்க விடுங்க. நிச்சயம் இந்த சிறிய கல்லுப்பு பரிகாரம் உங்களுடைய பெரிய அளவில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றி தருங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணத்தை சேமிக்க முடியல, செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது, கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுது. கடனை எப்படியாவது அடைத்து விடலான்னா கடன் சுமை குறையாமல் அதிகரித்துட்டே போகுது. சம்பாதிக்கக்கூடிய பணம் வட்டி கட்டுவதற்கே சரியாகி விடுதுன்னு புலம்புறீங்களா? உங்கள் கவலை தீர இந்த எளிமையான பரிகாரத்தை
ஒரு முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் விரைவில் அடையுங்க. அதோடு வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட பொன்னான புதன்கிழமை நாளில் புதிதாக சிறிய மண்பானை ஒன்றை வாங்கிட்டு அதில் நிறைய கல் உப்பினை நிரப்பி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கணும். கல் உப்பு தீய சக்திகளை விரட்டி நேர்மறையான ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இது மகாலட்சுமியின் அம்சமாக இருப்பதால் இந்த கல் உப்பு பானைக்குள்ள 5 ரூபாய் நாணயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைங்க. பிறகு அடுத்த புதன்கிழமை ஏற்கனவே வைத்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு மற்றொரு 5 ரூபாய் நாணயத்தை கல் உப்புக்குள்ள மீண்டும் மறைத்து வைங்க. இப்போது உப்பிற்குள்ளே இருந்த எடுத்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடித்து பூஜை அறையில் தனியாக வச்சுடுங்க. இப்படி தொடர்ந்து 18 வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க. 18 வாரங்கள் சேமித்த 5 ரூபாய் நாணயம் மஞ்சள் துணியில் கட்டி வைங்க. நீங்கள் உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது இந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலில் உண்டியில் சேர்த்துடுங்க. இப்படி செஞ்சாலே நிச்சய குலதெய்வத்தின் அருளாலோ மகாலட்சுமி அருளாலோ வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுங்க. செல்வம் சேர தொடங்கும். எவ்வளவு கடன் இருந்தாலும் விரைவில் அடைந்துடுங்க. மேலும் கண்ணாடி பாத்திரத்தில் உப்பை நிரப்பி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இதே போல் கண்ணாடி பாத்திரத்தில் பச்சை கற்பூரமும் 27 மிளகுகளை வச்சு வீட்டு ஒரு மூலையில் வச்சுடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்வது ரொம்ப விசேஷம். இதே 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வந்தாலே வீட்டில் பல நல்ல மாற்றங்களை நீங்கள் உணரலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடனை விரைவில் அடைப்பதற்கான வழி நிச்சயம் பிறக்குங்க. சாதாரண நாட்களை இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப நல்லது தான். பொதுவாகவே பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அடியோடு நீங்கள் லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மங்களம் பொங்க, செல்வம் வளம் பெருக, லட்சுமி கடாட்சம் நிறைய, பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் நீங்கிட, வறுமை தரித்திரன்னு கந்தஷ்டி கெட்ட அதிர்வலைகள் முற்றிலும் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய மட்டும் இல்லைங்க, மன ரீதியான தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக பார்த்திங்கன்னா உப்பு வைத்து என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர ஒரு கையளவு கல் உப்பை எடுத்துக்கொண்டு குளிர்ந்த உணவு உண்பதற்கு முன்னாடி இரு கைகளிலும் உப்பை வச்சுக்கொண்டு தோட்டம், மனதரை இல்லைனா பூங்கா போன்ற இடங்களில் நடந்து கொண்டே 15 நிமிடம் நடந்துக்கிட்டு உங்கள் கோரிக்கையை வேண்டிக் கொண்டு நடங்க. எந்த கோரிக்கையானாலும் அந்த பிரச்சனை தீர பிரார்த்தனை செய்து கொண்டே நடந்த பிறகு அந்த உப்பை தலை சுற்றி நீரில் கரைச்சிடுங்க. இதனால் நீங்கள் செய்த பாவம் நீங்கி நீங்கள் விரும்பக்கூடிய ஆசை அனைத்தும் நிறைவேறும். கையில் இருக்கக்கூடிய உப்பு வெப்பம், நம் உடல் வெப்பத்தோடு இணைந்தே நம்ம இருக்கக்கூடிய தோஷம் அனைத்தையும் பூமியில் இழுத்து நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி பிரபஞ்ச சக்தியோடு அனைத்தும் நம்மளுக்கு விருப்பத்தை நிறைவேற்றும். இது 15 நாள் தொடர்ந்து 15 நிமிடம் காலை இதை செய்து வந்தால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. அடுத்தபடியாக வீட்டில் இருப்பவங்களே அண்டி இருக்கக்கூடிய தரித்திர நீங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் நிறைய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை போட்டு நிரப்பி உங்கள் வீட்டு குளியலறையில் நீர்படாத ஒரு மூலையில் வச்சுடுங்க. உப்பு கரைய மீண்டும் உப்பை நிறைய கொண்டு வாங்க. இப்படி செய்தாலே வீட்டில் இருப்பவங்க அண்டி இருக்கக்கூடிய தரித்திர நீங்கோ. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான சக்தி, அதாவது நெகட்டிவாகவே யோசனையாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் வீடுகளை கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் சிறிது கல்லுப்பை சேர்த்து கரைத்து விட்டு சுத்தப்படுத்தி வந்தீங்கன்னா வீட்டில் நிறைந்திருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகும். அடுத்தபடியாக அதிகாலை பார்த்தீங்கன்னா 4 to 6 மணி எழுந்த உடனே 2 கையில் கல் உப்பை வச்சு மூடி கிழக்கு பார்த்து உட்காருங்க. மடியில் ஒரு ஒயிட் பேப்பரை வச்சுக்கோங்க. உதாரணமாக உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு எந்த நோயும் இல்லை, உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரியாகிடுச்சு, நான் ஆரோக்கியம் இருக்கிறேன்னு சொல்லணும். மனசுக்குள்ளே இல்லைன்னா வாய் விட்டு சத்தமாக சொல்லணுங்க. 10 நிமிடம் சொன்னாலே போதும். முடிந்ததும் கையில் உள்ள உப்பை மடியில் வைத்துள்ள ஒயிட் பேப்பரில் போட்டு மடித்து ஓடுற தண்ணீரில் இல்லைன்னா சிங்கில் இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா கரைச்சிடுங்க. உப்பு நெகட்டிவ் எனர்ஜி வெளியேற்றி சக்தி கொண்டது. இது உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியாக்கி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் 1 டம்ளர் நீரில் ஒரு சிட்டிகை அளவு உப்பை சேர்த்து அதை வீட்டின் தென்மேற்கு மூலையில் வச்சிடுங்க. இது வீட்டில் இருந்து ஏழ்மை விலக செய்யுமா. நீங்கள் தினமும் நீரை மாற்றி உப்பு சேர்க்க வேண்டும். உங்கள் பணம் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பணப்பை போன்றவற்றில் சில கல்லுப்பு தூள்களை போட்டு வைத்தாலே செல்வம் அதிக இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், அதனால் கோடி கடனும் தீர்க்கக்கூடிய
வழிமுறைகளை தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.